என்ன ஆலமரம் எங்க பிகில் சத்தம் கேக்குதா? ஆலமரம் ஒண்ணு அலறுது, வாழைமரம் ஒண்ணு ஆலமரம் ஒண்ணு அலறுது, வாழைமரமா உடையுது. முன்ன ஒரு கதை இருந்தது, கண்ணு முன்னே அது சரியுது. இவனை சிதைச்ச சிங்கம் பாரு, எங்க தலைவர் விஜய் என்ன பாரு. தீய சக்தி இப்ப கதறது, டிவிக்கே வந்ததும் பதறுது. காலங்காலமா கொள்ளையடிச்ச கைகள் எல்லாம் உதறுது. இப்ப யாருக்கு உதறுது கையே? அதாவது ரொம்ப காலமா நம்ம இந்த தீய சக்தியை விமர்சிச்சா இவங்க ஒரு உருட்டுறது நம்மள்ட்ட சூரியனை பார்த்தா நாய் குலைக்கும், சூரியனை பார்த்தா நாய் குலைக்குது அப்படின்ட்டு. போலீஸ் நாயை வளர்க்கறதே திருடனை பிடிக்கதான். இந்த நாய் திருடனை பார்த்தாதான் குலைக்கும். அப்ப சூரியனை பார்த்து ஏன்டா நாய் குலைக்குதுன்னு பார்த்தா, திருட்டு பயில பார்த்தா நாய் குலைக்க தானே செய்யும். குலைக்குமா குலைக்காதா? இங்க ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கவங்களை விட்டுருங்க. இங்க மேடைக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் யாரு நினைச்சிட்டு இருக்க? தி வாரியர்ஸ். எங்க வாரியர்ஸ் ஒருத்தருக்கு முன்னாடி ஐடி விங்க மண்டிட்டு கிடக்குது. 70 வருஷமா நீ ஐடி விங்க வச்சு நடத்துற. ஆனா உன் ஐடி விங்க என் ஒரு வாரிட்ட மண்டிட்டு கிடக்குது. ஒன்னால இங்க ஒன்னும் கழட்ட முடியல. இதுல என்னடானாக்கா, ரொம்ப காலமாவே நாங்க தான் பெண்களின் பாதுகாவலரு, சிறுபான்மையின் பாதுகாவலரு. என்ன சிறுபான்மையின் பாதுகாவலரு? போன முறை இஃப்தார் நிகழ்ச்சி எங்க தளபதி விஜய் அவர்கள் இங்க நடத்தினாங்க. இந்த மார்க்கத்துக்கு கண்ணியம் கொடுத்தாங்க, தொழுதார்கள். அவர் உழைச்ச பணத்துல இருந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தாரு. அது ஹலால். புரியுதுங்களா? ஆனா உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட இஃப்தார் நிகழ்ச்சியில குப்பை வண்டியில கொண்டு கொடுத்தாங்க உணவை. இதுதான் நீங்க சிறுபான்மையினரை பாதுகாக்கிற லட்சணம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு துப்புக்குள்ள, இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இயற்கை வளங்களை திருடாம இருக்கிறதுக்கு துப்பு இல்ல. இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்புறதுக்கு துப்பு கிடையாது. ஒவ்வொரு அமைச்சரும் சார், யாராவது அமைச்சர் பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒளிச்சு வச்சு பார்த்திருக்கீங்களா? மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது திமுக. என் வீட்டு சாமானிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்காம கேட்டா நீ ஆலமரங்கிற. இந்த முறை ஆலமரத்து வேர்ல உப்பை போட்டு தண்ணிய ஊத்தல. அதுக்கப்புறம் பாரு, நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த மூழ்க போற கப்பல்ல ஏறி சவாரி பண்ணிட்டு மூச்சு பிடிக்க பேசுறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். இங்க தளபதினா யாருன்னு போய் குழந்தைகிட்ட கேளு, பெரியவங்கள்ட்ட கேளு, பெண்கள்ட்ட கேளு.